இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க இளைய மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. அப்படி பார்க்கும்போது அவரு ஜாதக ராசியால மூத்தவனுக்கு தன்னால அமையும். சித்தானந்த சுவாமிகள் ஏன் இவ்ளோ சந்தோஷப்படுறாங்க? பெரிய சாமியாரா இருக்கும். நல்லா இருமா. சாமி வணக்கம். என்ன ஞாபகம் இருக்குங்களா? சாமி, நான் சுபத்ரா. என் மூத்த பையனுக்கு ஜாதக பொருத்தத்தோட பொண்ணு அமையல, கல்யாணமும் தள்ளி போய்கிட்டே இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டு வந்திருந்தேன். உங்க சின்ன பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க, பெரிய பையனுக்கு தானே அமையும்னு சொன்னீங்க. ஓ, இவர்தான் அந்த சாமியாரா? நல்லதும்மா. கடவுள் அனுகிரகம் கிடைச்சதா? ஆமா சாமி, நீங்க சொன்னபடியே நடந்துருச்சு சாமி. சின்னவனுக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சேன், பெரியவனுக்கும் ஒரு பொண்ணோட ஜாதக பொருத்தம் அமைஞ்சிருச்சு. என் 2 பசங்க கல்யாணத்துக்கும் எடுத்த தாலியதான் சாமி கிட்ட வச்சு கும்பிட வந்தேன். உங்க கையால என் பசங்களுக்கு இந்த கல்யாணம் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்து கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கணும் சாமி. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, கல்யாண தேதியை என்னைக்கு வச்சிருக்கீங்க? நாளை மறுநாள் வர வெள்ளிக்கிழமை சாமி. நாளைக்கு மறுநாள் என்னால இங்க இருக்க முடியாதேம்மா. நான் காசிக்கு போறேன். சாமி, உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணி இந்த கல்யாணம் நடந்தா என் பசங்க நல்லா இருப்பாங்க. அதத்தான் நானும் ஆசைப்படுறேன். அதுல எனக்கும் விருப்பம் தாம்மா. ஆனா காசிக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஓ சாமி, என் பசங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லனா அது எனக்கு ஒரு பெரிய மனக்குறையாவே இருக்கும். உங்களை ஒன்னு கேட்கலாமா? என்னடா இப்படி கேக்குறாளேன்னு நீங்க சங்கடப்படக்கூடாது. கேளுமா, எதுவா இருந்தாலும் நீ கேட்கலாம், தயக்கமே வேண்டாம். அது வந்து சாமி, பொண்ணும் மாப்பிளையும் என் வீட்டுலதான் இருக்காங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க என் வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? என் வீட்டுல உங்க பாதம் பட்டா எனக்கு பாக்கியம் கிடைக்கும். சரிம்மா, நான் உங்க வீட்டுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம் சாமி, இது போதும் எனக்கு. சாமி, இவன் என் மூத்த பையன் ராகவ். அவ இவனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணு வர்ஷினி. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வா வர்ஷினி, வா ராகவ், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை இது. சரியான பொருத்த அமைஞ்ச ஜோடி நீங்க. பெருவாழ்வு வாழணும். நன்றி சாமி. அத்தை, அவனையும் ஸ்ரீஜாவையும் வர சொல்லி ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. விஷால், ஸ்ரீஜா வாங்க. 2 பேரும் ஜோடியா வந்து சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க 2 பேரும் சாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க. நல்லா இருங்க. இந்த பொண்ணு யாருமா? ஏதோ ஒரு மாற்றத்தை நான் உணர்றேன். அது என்ன மாற்றம்? அம்மா, என்கிட்ட ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்களா?
இல்ல சாமி, சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். அப்ப சொல்லுங்கம்மா. உண்மைய பேசுறதுக்கு தயங்க கூடாதும்மா. சொல்லுங்க. அது வந்து சாமி, சில விரும்பாத விஷயங்கள் நடந்து போச்சு. பெரிய மகான் நீங்க, அத விரிவா உங்ககிட்ட சொல்ல சங்கடமா இருக்கு. அது வந்து சாமி, சில விரும்பாத விஷயங்கள் நடந்து போச்சு. பெரிய மகான் நீங்க, அத விரிவா உங்ககிட்ட சொல்ல சங்கடமா இருக்கு. இருந்தாலும் சொல்லிடுறேன் சாமி. என்ன நடந்துச்சுன்னா, ஸ்ரீஜாவோட இந்த நிலைமைக்கு வேற யாரும் காரணம் இல்ல. இதோ உன் 2வது மகன் விஷால் தான் காரணம். மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். ம். அதனாலதான் நாங்க ஸ்ரீஜாவுக்கு விஷால கட்டி வைக்கணும்னு முடிவு செஞ்சோம் சாமி. அம்மா, ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சின்னவன் ஜாதகத்தினாலதான் பெரியவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது சின்னவன் முதல்ல தாலி கட்டுறதா முறை. அதுக்கு அப்புறம்தான் பெரியவன் தாலி கட்டணும். என்ன சொல்றீங்க சாமி? ஆமாம்மா, சின்னவன் ஜாதகத்தாலதான் பெரியவனுக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது சின்னவன் தானே முதல்ல தாலி கட்டணும். அதுக்கப்புறம் தான் பெரியவன் தாலி கட்டணும். ஓ, சாமி, பெரியவன் இருக்கும்போது சின்னவன் எப்படி தாலி கட்ட முடியும்? அது வழக்கமான முறை இல்லையே சாமி. சில விஷயங்கள்ல மாற்றம் அவசியப்படும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இத இப்படி செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் சரியும் கூடம்மா. ம். இங்க வாம்மா.